வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. புயலை கிளப்பி விட்டுட்டு பூவை கட்டிட்டு இருக்காங்க சுகன்யா. அவங்க கூட அரசியும் மயிலும் கூட உட்கார்ந்து பூ கட்டிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீங்க மீனாவோட அப்பா கிட்ட பொசுக்குன்னு பண விஷயத்த பத்தி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலங்கிறாங்க மயிலு. நான் ஒன்னும் பொய் சொல்லலையே மயிலு, உண்மையதானே சொன்னேன் அப்படின்னு உறுதியா நிக்கிறாங்க சுகன்யா. மீனா எதுவும் பேசுனாளா உங்ககிட்ட அப்படின்னு மயிலு கேட்க, பேசுனாளா? தனியா கூட்டிட்டு போய் அந்த திட்டுனாங்கிறாங்க சுகன்யா. திட்டினாளா அப்படின்னு மயிலு கேட்க, ஆமா, சித்தப்பா பொண்டாட்டின்ற மரியாதையே இல்லாம திட்டிப்புட்டா. அவளுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்க மாட்டேங்குது மயிலு. காரணமே இல்லாம என்ன வெறுக்கிறா அப்படின்னு சுகன்யா சொல்ல, அப்படி காரணம் எதுவும் இல்லாம என் அண்ணி யாரையும் வெறுக்க மாட்டாங்க அப்படின்னு அரசி வெடுக்குன்னு சொல்றாங்க. நடந்ததெல்லாம் நடந்துட்டு போகட்டும், இனிமே யார்கிட்டயாவது பேசுறதா இருந்தா கொஞ்சம் கவனமா பேசுங்க அப்படின்னு மயில சொல்ல, நீ என்ன, நான் என்னமோ மீனாவை மாட்டி விடணும்னு பேசின மாதிரியே பேசுற? புருஷனுக்காக இவ்வளவு செய்யறாளேன்னு அவங்க வீட்டுல பாராட்டுவாங்களேன்னு நினைச்சுதான் சொன்னேன். இப்படியெல்லாம் நடக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன்? அவளுக்கும் எனக்கும் ஏதோ முன்ஜென்மத்துல பகை இருக்கும் போல அப்படின்னு சுகன்யா சொல்லிக்கிட்டே போக, ஐயோ, இவங்க கிட்ட வாய கொடுத்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு பயத்தோட பாக்குறாங்க மயிலு. அன்னைக்கு அத்தை கிட்ட அடி வாங்கி கொடுத்தா, இன்னைக்கு மட்டும் மரியாதை இல்லாம திட்டுறா அப்படின்னு சுகன்யா சொல்ல, ஓ, அன்னைக்கு அடி வாங்கி கொடுத்ததுக்கு தான் இன்னைக்கு போட்டு கொடுத்தீங்களான்னு கேக்குறாங்க அரசி. ஆமா, போட்டு கொடுக்குறாங்க, எனக்கு வேற வேலை இல்ல பாரு அப்படின்னு சுகன்யா சொல்லிட்டு இருக்க, டியூஷன் முடிச்சிட்டு ராஜி வர்றாங்க. ஐயோ, ஒட்டி பிறந்த ரெட்டை சகோதரிகள்ல ஒருத்தி வர்றா. இவ முன்னாடி வச்சு நான் மீனாவை ஏதாவது பேசினா அப்படியே போய் போட்டு கொடுத்துடுவா. எனக்கு எதுக்குப்பா வம்பு, நான் உள்ளர போறேங்கிறாங்க சுகன்யா. ஐயோ, அப்போ மொத்த பூவையை நானே கட்டுறதா அப்படின்னு மயிலு கேட்க, பின்னாடி கொல்லப்புறத்துல போய் உட்கார்ந்து கட்டுவோமா அப்படின்னு சுகன்யா கேட்க, சரிங்கிறாங்க மயிலு. ராஜி கொண்டு வந்து பேக வைக்க, ராஜி அப்படிங்கிறாங்க. அக்கான்னு அவங்க கூப்பிட, மோர் கலந்து தரேன், குடிக்கிறியான்னு கேக்குறாங்க மயிலு. ஆஹா, இல்லக்கா வேண்டான்னு அவங்க சொல்ல, நான் பூ உள்ளர வச்சுட்டு வர்றேன் அப்படின்னு மயிலு போறாங்க. ராஜி அங்க உட்கார, என்ன நீ டியூஷனாங்கிறாங்க அரசி. ராஜி ஆமான்னு தலையாட்டினாலும் அவங்க கிட்ட ஏதோ மாற்றம் இருக்கு. அத பாக்குற அரசி, அண்ணி ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. ஒண்ணும் இல்லங்கிறாங்க ராஜி. நான் டியூஷன் போயிட்டு வர்ற வழியில எங்க அண்ணனை பார்த்தேன் அப்படின்னு ராஜி சொல்ல, அரசி அதிர்ச்சியாயி பாக்குறாங்க. அரசி அவங்க வீட்டுக்கு போன மாதிரி நீ ஏன் நம்ம வீட்டுக்கு வரலன்னு அவன் கேட்டான் அப்படின்னு ராஜி சொல்ல, பதட்டத்தோட நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேக்குறாங்க அரசி. நீ அரசிய நடத்தின மாதிரி கதிரி என்ன நடத்தலன்னு சொன்ன அப்படின்னு ராஜி சொல்ல, மாறி மாறி உங்க வீட்டு ஆளுக வந்து உங்களை கூப்பிடுறாங்க, நீங்க போயிட மாட்டீங்கல்ல அப்படின்னு அரசி கொஞ்சம் பயத்தோட கேக்குறாங்க. போக மாட்டேன்ற மாதிரி ராஜி உறுதியா தலையாசிக்கிறாங்க. அண்ணி, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு அரசி சொல்ல, சொல்லுங்கிறாங்க ராஜி. நீங்களும் அண்ணனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு தான் நாங்க எல்லாரும் நினைச்சோம் அப்படின்னு அரசி சொல்ல, ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க ராஜி. நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்க, வேற ஏதோ காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் உங்களுக்குள்ள எப்படி அம்புட்டு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு? எப்படி காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கப்பல் மாதிரியே இருக்கீங்க அப்படின்னு அரசி கேட்க, ராஜி கொஞ்சம் வெக்கமும் சந்தோஷமா சிரிக்கிறாங்க. சொல்லுங்க அண்ணின்னு அரசி கேட்க, நம்ம ஊர்ல முக்காவாசி கல்யாணம் அரேஞ்ச்டு மேரேஜ் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு அவங்க ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றது இல்லையா? அப்படிதான் நானும் உங்க அண்ணனும் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறாங்க ராஜி. அரேஞ்ச்டு மேரேஜ் வேற, உங்க கல்யாணம் வேற, உங்க 2 பேருக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, அது எப்படி வந்துச்சு அப்படின்னு அரசி கேட்க, இப்ப எதுக்கு எங்க கல்யாண கதையை கேட்டுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு ராஜி கேட்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல அப்படிங்கிறாங்க அரசி. அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு ராஜி கேட்க, நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அரசி. நான் உங்ககிட்ட வேற என்னமோ பேச வந்தேன், நீ என்னடா நான் என்கிட்ட எங்க கல்யாண கதைய பத்தி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு ராஜி சொல்ல, என்கிட்டயா என்ன பேச வந்தீங்கன்னு அரசி கேட்க, மறுபடியும் ராஜியோட முகம் மாறிடுது. ராஜியோட மைண்ட்ல அரசி எப்படி இருக்கான்னு குமரவேல் கேட்டதும் இவங்க ஷாக் ஆகி என்னன்னு கேட்டதும், இல்ல அரசி எப்படி இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு குமரவேல் கொஞ்சம் தயங்கி சொன்னதும், அதுக்கு நல்லா இருக்கான்னு இவங்க பதில் சொன்னதும் அவங்க மைண்ட்ல வருது, அதோட நான் பண்ணினது பெரிய தப்பு தான், நான் அப்படியெல்லாம் பண்ணி இருக்கவே கூடாது, நான் அரசி கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லிடுறியா அப்படின்னு குமரவேல் சொன்னதை மைண்ட்ல நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. என்ன அண்ணி அப்படியே உட்கார்ந்து இருக்காங்கன்னு அரசி பாத்துட்டு இருக்கவங்க, அண்ணி என்ன பேச வந்தீங்கன்னு கேட்டேன் அப்படின்னு அரசி மறுபடியும் கேட்க, அது அது ஒண்ணும் இல்ல அப்படின்னு ராஜி நிறுத்திக்கிறாங்க. இல்ல என்னமோ பேசணும்னு சொன்னீங்களே அப்படின்னு அரசி கேட்க, ஒண்ணும் இல்ல அரசி. சரி, உனக்கு மோர் வேணுமான்னு ராஜி கேட்க, இல்ல எனக்கு எதுவும் வேண்டாங்கிறாங்க அரசி. எனக்கு தாகமா இருக்கு, நான் போய் மோர் குடிச்சிட்டு வர்றேன் அப்படின்னு ராஜி எழுந்திருக்க, அரசி சரின்னு தலையாட்டுறாங்க. ராஜி அங்கிருந்து கிச்சனுக்கு போக அண்ணி என்ன சொல்ல வந்தாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அரசி.
டம்ளர்ல மோர ஊத்திக்கிட்டே, வேண்டாம், அரசி குமார பத்தின நினைப்பே இல்லாம இருக்கிறா. அவ மனசுல நான் எதையும் புகுத்த வேண்டாம். செஞ்சது தப்புன்னு அண்ணனுக்கு தோணுச்சுன்னா அவனே சாரி கேட்கட்டும், நானா எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு தனக்குள்ள யோசிச்சுக்கிட்டே மோர குடிக்கிறாங்க ராஜி. கோமதி கிச்சன்ல வடசட்டியில எதையோ கிண்டிக்கிட்டு இருக்க ஒரு கொத்தமல்லி கீரைய பிச்சுக்கிட்டு இருக்க மயிலு, அத்தை நீங்க ரொம்ப மாறிட்டீங்கங்கறாங்க. நான் என்னடி மாறிட்டேன்னு அவங்க கேட்க, இப்பெல்லாம் என்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழறீங்க அப்படின்னு மயிலு சொல்ல, இது என்னடி புது கதையா இருக்குங்கிறாங்க கோமதி. இல்ல, செக்கப்க்கு போயிட்டு வந்ததுல இருந்து நீங்க என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசுறது இல்ல, சுறுசுறுன்னு எரிஞ்சு விழுறீங்க. ஏன் அத்தை, நானுமே ஏமாந்து போனவ தானே, என்கிட்ட உங்க கோவத்தை காமிக்கிறதுல என்ன ஆகிட போகுது அப்படின்னு மயிலு கேட்க, கோமதி திரும்புறாங்க. டக்குன்னு மயிலு பயந்துடுறாங்க. ஆனா பரிதாபமா பாக்குற கோமதி, அதுவும் சரிதான், எல்லா சாமிக்கிட்டையும் வேண்டி இருக்கேன், ஏதாவது ஒரு சாமி கண்டிப்பா கண்ணை திறக்கும், கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல ஒரு குழந்தை சத்தம் கேட்கும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, கோமதி கோமதி அப்படின்னு பாண்டியன் சத்தம் தான் கேக்குது. யாரு இது, குழந்தை சத்தம் கேக்கும்னு சொன்னா கோட்டான் சத்தம் கேக்குதுங்கிறாங்க கோமதி. ஐயோ அத்தை, அது கோட்டான் சத்தம் இல்ல, ஆமாவோட சத்தம்னு பயத்தோட மயிலு சொல்ல, ஆ ஐயோ அவரையா நான் கோட்டான்னு சொன்னேன், ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், இத பாரு அவர்கிட்ட சொல்லிடாதடி அப்படின்னு மயிலுகிட்ட கோமதி சொல்லிட்டு இருக்க, அவங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோமதி அப்படின்னு பாண்டியன் மறுபடியும் கூப்பிட, இதோ இதோ நான் வந்துடுறேன், ஏய் சொல்லிராதடி அப்படின்னு கோமதி பதட்டத்தோட ஓட, ஐயோ அப்படின்னு மயிலும் அதுல பாதி பதட்டத்தோட பறந்து வர்றாங்க. வர்ற கோமதி, வாங்க இப்ப கால் வலி பரவாயில்லையான்னு கேக்குற, உட்கார்ந்துகிட்டே இருந்தா வலி தெரிய மாட்டேங்குது, கொஞ்சம் நடந்தா புடிச்சா விறு விறுன்னு வலிக்குது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பேசாம கால் சரியாகிற வரலும் உட்கார்ந்தே இருங்க அப்படின்னு கோமதி சொல்ல, பாண்டியன் கோமதியை பார்த்துட்டு இருக்காரு. ஏய் இவரு வண்டியெல்லாம் எதுவும் ஓட்டலல்ல, நீ தானே இவரை கூட்டிட்டு போனேன்னு பழனிய பார்த்து கேக்குறாங்க. என்னக்கா நீ இப்படி கேக்குற, ஆமா அடம்புடிச்சு ஒத்த கால்ல ஓட்டியே தீர்வேன்னு நின்னாரு, ஆனா நான் விடவே இல்லையே, பூவ மாறி அப்படியே பொத்துனாப்புல உட்கார வச்சு அப்படியே இங்க கூட்டிட்டு வந்துட்டேன், அலுங்காம குலுங்காம மச்சா மனசு வாடாம அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்க, பூ போல கூட்டிட்டு போற முகரைய பாரு முகரையா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுவரையிலும் சிரிச்சிட்டு இருந்த பழனி உம்முன்னு பாக்குறாரு. ரோட்ல வண்டிய அந்த ஆட்ட ஆட்டி ஓட்டிட்டு போறாண்டி அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உடனே தம்பிய முறைக்கிறாங்க கோமதி. அதுவும் இல்லாம ரோட்ல இருக்க குண்டு குழியெல்லாம் தேடி தேடி ஏத்தி இறக்கி கூட்டிட்டு வர்றான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அது ரோடு அப்படி இருக்குன்னு முனகுறாரு பழனி. டேய் அப்படின்னு தம்பிய மிரட்டுறாங்க கோமதி. இங்க பாரு, திரும்ப இவன் கூட நான் பைக்ல போனேன், உறுதியா கீழே விழுந்துருவேன், இன்னொரு கால்ல என் கட்டு போட்டுட்டு தான் உட்காரணுங்கிறாரு பாண்டியன். ஏய் பார்த்து கூட்டிட்டு போக மாட்டியா, என்னடா அப்படின்னு தம்பிய மிரட்டுற கோமதி. ஏங்க எதுக்குங்க நீங்க வேற அபசகுணமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஐயோ அக்கா எப்படி மாறுற அந்நியன் மாதிரி அரை செகண்டுக்கு ஒரு ரியாக்ஷன் குடுக்குறியன்னு பாத்துட்டு இருக்காரு பழனி. அட நீ வேற, இவன் கூட எல்லாம் போனா அதுதான் நடக்கும் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பக்கத்துல நிக்கிற மயிலு சிரிக்கிறாங்க. என்னப்பா மயிலு, எங்க சரவணன் அப்படின்னு பாண்டியன் கேட்க, அவரு உள்ளர இருக்காரு மாமா, நான் போய் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லப்பா நானே கூப்பிடுறேன் அப்படிங்கிற பாண்டியன், சரவணா சரவணான்னு கூப்பிட, வந்துட்டேன்பா அப்படின்னு அதை விட ஃபாஸ்டா பதில் வருது சரவணன்ட்டு இருந்து. மயிலு பொண்ணு பார்க்க வர்ற மாப்பிள்ளைய பாக்குற மாதிரி ரொம்ப ஆர்வமா பாத்துட்டு இருக்க, என்னங்கப்பா அப்படின்னு வந்து நிக்கிறாரு சரவணன். டெலிவரி எல்லாம் முடிச்சிட்டியான்னு பாண்டியன் கேட்க, முடிச்சிட்டேன்ப்பா, லாஸ்ட் டெலிவரி நம்ம வீட்டு பக்கம், அதனாலதான் நம்ம கடைக்கு வராம நேரா வீட்டுக்கே வந்துட்டேன், இல்லன்னா கடைக்கு வந்து பூட்டுற வரைக்கும் இருந்திருப்பேன்பா அப்படின்னு சரவணன் சொல்ல, பெருமையா சிரிக்கிற பாண்டியன், பாத்தியா கோமதி, நான் கேள்வியே கேட்கல, எவ்வளவு பொறுப்பா பதில் சொல்றான்னு பாத்தியா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ரொம்ப பெருமையா கோமதியும் சிரிக்க, ஷோ இதுங்க தொந்தரவு தாங்க முடியலப்பான்னு பெருமூச்சு விட்டுட்டு உட்கார்ந்துருக்காரு பழனி. இவன் செஞ்ச வேலையை இன்னொருத்தர் செஞ்சுக்கிட்டு இருந்தானே, அவன்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டா கூட ஒரு பதிலும் சொல்ல மாட்டான், நான் என்ன கேட்டாலும் ஏருக்கு மாறாதான் பதில் சொல்லுவான், எங்க போயிட்டாரு துரை அப்படின்னு பாண்டியன் கேட்க, செந்திலான்னு கேக்குறாங்க கோமதி. அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இன்னும் வரலங்க அப்படின்றாங்க கோமதி. மீனா அப்படின்னு அவரு கேட்க, அவளுக்கு என்னமோ ஆபீஸ்ல வேலை இருக்கான், கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொல்லியிருக்காங்கிறாங்க கோமதி. கதிர் எங்க போயிட்டான் அப்படின்னு பாண்டியன் கேட்க, இவரு என்ன ஒவ்வொருத்தரையா கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்காரு பழனி. அவனும் யாரையோ பாக்கணும்னு போயிருக்கான், ராஜி டியூஷன் எடுக்க போயிருக்கா, அரசி மட்டும்தான் இருக்கா, அவளை கூப்பிடவான்னு கேக்குறாங்க கோமதி. ஏய் விடு விடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பட்டாம்பூச்சி மாதிரி கண்ணி மைகளை அடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே நிக்கிறாங்க மயிலு. அப்புறம் கோமதி அப்படின்னு கூப்பிட, அப்படிங்கிறாங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்துல ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அத நீங்க மட்டும் இருக்கிறப்பவே சொல்லிடுறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல,
என்ன விஷயம்னு கேக்குறாங்க கோமதி. உடனே பழனியும் சரவணனும் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ஒன்னும் புரியலையேங்கிற மாதிரி இருக்க அவங்க பார்வை. இன்னைக்கு பகல் பூரா மீனாவோட அப்பா நம்ம வீட்டுக்கு வந்ததும் கோவப்பட்டு கிளம்பி போனதும் தான் மனசுல வந்துகிட்டே இருந்தது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, தேவையில்லாம எதுக்கு கோவப்பட்டோன்னு மீனாவோட அப்பா தானே மாமா யோசிக்கணும் அப்படின்னு மயிலு கேட்க, சேச்சா அவரு கோவப்பட்டதெல்லாம் நியாயமான விஷயம் தானேப்பா. அவரை நாம எப்படி தப்பு சொல்ல முடியும்? ஒண்ணு பணம் கொடுத்து வேலை வாங்க கூடாதுடான்னு நாம செந்தில் கிட்ட சொல்லி இருக்கணும். இல்ல அவன் என்ன வேணாலும் பண்ணி வேலை வாங்கியே தீர்வேன்னு முடிவு பண்ணிட்டானாக்கா அந்த பணத்தை நாமளாவது கொடுத்து உதவி இருக்கணும். இல்லப்பா, அந்த புள்ள மீனா பணத்தை கொடுத்துருக்க கூடாது அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்ற மாதிரி மயில தலையாட்டிட்டு இருக்க. அவ என்ன சொல்லிட்டா கொடுத்தா அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. சொல்லலதான், ஆனா அத தெரிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணி இருக்கணும்ல. எதுவுமே பண்ணலையே, அதனாலதான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அப்புறம் மீனா செந்திலோட வேலைக்காக 10 லட்சம் ரூபாய் லோன் போட்டு பணம் கொடுத்துச்சுல்ல, அந்த பணத்தை நம்ம மீனா கிட்ட சொல்லி கொடுத்து அடைக்க சொல்லிடலாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, மச்சான் யோசனை என்னமோ நல்லாதான் இருக்கு. ஆனா இப்போ அம்புட்ட பணம் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு பழனி கேட்க, இல்லதான், ஆனா கண்டிப்பா என்னால ஏற்பாடு பண்ண முடியும்டா அப்படிங்கிற பாண்டியன் சரவணான்னு கூப்பிட, என்னப்பாங்கிறாரு, நம்மளுக்கு வயல் இருக்கு இல்லடா, அதை வித்துரலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். யாராவது நல்ல ஆளா பார்த்து சொல்லு, வித்துரலாங்கிறாரு பாண்டியன். சரிப்பான்னு சரவணன் தலையாட்ட, எந்த வயலுங்கன்னு கேக்குறாங்க கோமதி. எந்த வயலா? நாம எம்புட்டு வச்சிருக்கிறோம், நம்ம கிட்ட இருக்கிறது 2.5 குழி வயலு, அத குடுத்துடலாம்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, கோமதி எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறாங்க. ஏமாச்சா, இப்ப ஏன் அந்த நிலத்தை வித்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நாம வேற எதுவும் பண்ண முடியாதோ அப்படின்னு பழனி கேட்க, வேற என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேட்க, வேற என்ன பண்ண சொல்றேங்கிறாரு பாண்டியன். இல்ல நீங்க ஏதாச்சும் லோன் ஏதாவது போட்டு அப்படின்னு பழனி சொல்ல, நல்ல யோசனைடா, ஒரு லோனை போட்டு இன்னொரு லோன் அடைக்க சொல்றியா நீ அப்படின்னு பாண்டியன் கேட்க, பழனிய ஆமாமான்னு தலையாட்டுறாரு. ஆளை பாடுறா இலை அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க பேசாம யார்கிட்டயாவது கடன் வாங்கலாமான்னு கேக்குறாங்க கோமதி. வாங்கறது ஈஸிடி, திரும்ப கொடுக்கணும்ல, எப்படியா இருந்தாலும் வட்டியும் முதலும் நாம தானே கட்டி ஆகணும். இல்லை சரவணா, வயலை வாங்கறதுக்கு ஒரு நல்ல ஆளா பாருடா, வயலை வித்துடலான்னு பாண்டியன் சொல்ல, சரிங்கப்பான்னு வேகமா தலையாட்டுறாரு சரவணன். அப்புறம் கோமதி, கதிர் வேற டிராவல்ஸ் பிசினஸ் பண்ணணும்னு சொன்னால, அதனால வயலை வித்து வர்ற பணத்தை 2ஆ பிரிச்சு கதிருக்கும் செந்திலுக்கும் கொடுத்துடலாமே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதுவரையிலும் யோசனையா கேட்டுட்டு இருந்த மயிலோட முகம் இருட்டு ஆயிடுது. கொடுத்துடலாங்கன்னு கோமதி தலையாட்ட, மயிலு திக்குன்னு பாத்துட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் கோமதி, கதிரோட மாமனார் வந்து அவன் டிராவல்ஸ் வைக்கிறது கூட நாம உதவி செய்ய மாட்டேங்கிறோன்னு கேட்காத அளவுக்கு காலாகாலத்துல நம்ம காசு கொடுத்து உதவி செஞ்சாகணுங்கிறாரு பாண்டியன். மயிலு ஏதாவது சொல்லலாமா வேணாமான்னு தவிச்சு இருக்க. கவலைப்படாதீங்கப்பா, எல்லாத்தையும் நல்லபடியா பண்ணிடலாங்கிறாரு சரவணன். நான் சீக்கிரமா ஆளை பாக்குறேன்னு அவரு சொல்ல, சரிடா. அப்புறம் இன்னொரு விஷயம் கோமதி, இப்போதைக்கு இந்த விஷயம் நம்மள தவிர நம்ம வீட்டுல இருக்க வேற யாருக்கும் தெரிய வேண்டாம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏன் மச்சான் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாரு பழனி. இலை, எனக்காக எதுக்கு அந்த வயலை விக்கிறீங்கன்னு கதிர் பைய ஆரம்பிப்பான். செந்திலுக்காக போட்ட லோனை நானே கட்டிக்கிறேன்னு மீனா ஆரம்பிக்கும். விடுறா, அப்புறமா பொறுமையா சொல்லிக்கலாம் அவங்க கிட்ட அப்படிங்கிற பாண்டியன் எழுந்திருக்க போக, பாத்துங்க அப்படின்னு கோமதி ஹெல்ப் பண்ண அவரு எழுந்து நடக்கிறாரு. சாப்பாடு எடுத்து வைக்கவாங்கன்னு கேட்க சரின்ட்டு போறாரு. பாண்டியன் அங்கிருந்து போயிட 4 பேர் அங்கேயே யோசனையா நின்னுட்டு இருக்காங்க. அக்கா, ஏன் மச்சானா இவருன்னு யோசிக்கிற அளவுக்கு இப்படி பேசிட்டு போறாரு, இதுதான் வாய்ப்புன்னு நான் ஒரு 10 லட்சம் ரூபாய் பணம் கேட்டா கூட கொடுத்துருவாரு போல இருக்கேங்கிறாரு பழனி. கொடுப்பாரு, நல்லா கொடுப்பாரு, போய் கேட்டுட்டு வா, இவன் ஒருத்தன் அப்படின்னு கோமதி உள்ளர போக, வேண்டாங்கிறாரு பழனி. போமாமா, போய் கேளு போ அப்படின்னு சரவணனும் உசுப்பேத்தி விடுறாரு. டேய் போடா, மூட்டையெல்லாம் குடோனுக்கு எடுத்துட்டு போகணும், வாடா போலாம் அப்படின்னு சரவணனை தள்ளிக்கிட்டு அங்கிருந்து போறாரு பழனி. மீனாவோட அப்பா அவங்க வீட்டுல கொஞ்சம் கோவமும் சங்கடமுமா உட்கார்ந்து இருக்காரு. அப்போ மீனாவோட அம்மா, ஏங்க சாப்பாடு ரெடி எடுத்து வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க. எனக்கு சாப்பாடு வேண்டாங்கிறாரு அவரு. ஏங்கன்னு இவங்க கேட்க, வேண்டான்னு சொல்றேன்ல விடுங்கிறாரு அவங்க அப்பா. அவங்க அம்மாவும் அங்க ஒரு சேர்ல உட்கார்ந்துகிட்டு, மீனா வீட்டுல நடந்ததையே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எனக்குமே அந்த பண விஷயத்த நினைச்சா அம்புட்டு கோவம் வருது. ஆனா என்ன பண்ண முடியும், யார்கிட்ட பேச முடியும், அவகிட்ட நாம பேச முடியுமா? இல்ல அந்த வீட்டு ஆளுங்க கிட்டதான் பேச முடியுமா? நாமளா கல்யாணம் பண்ணி கொடுத்திருந்தா அது வேற, அவ்வளவுதானே அப்படின்னு அவங்க அம்மா பொறிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க அப்பா அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்க. மீனா அங்க வர்றாங்க. பேக் வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட உட்கார்ந்துகிட்டு, என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களான்னு மீனா கேக்குறாங்க. அவங்க அப்பா கோவமா ஒரு முறை முறைச்சிட்டு உட்கார்ந்துக்க, எங்களுக்கு வேற வேலை இல்ல பாரு அப்படின்னு அவங்க அம்மா பொரிய,
நீ பேசுறதுதான் தெரு முனை வரைக்கும் கேக்குதே அப்படிங்கிற மீனா அவங்க அப்பாவை பார்க்க அவரு முகத்தை திருப்பிக்கிறாரு. கோவமா இருக்கீங்களாப்பா என் மேல? அப்பா, உங்களை தான் கேக்குறேன், கோவமா இருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க, இல்ல, எங்க 2 பேருக்கும் அப்படியே குளுகுளுன்னு இருக்கு. ஒண்ணுமே இல்லாத வீட்டுக்கு நீ ஆசைப்பட்டு போன. சரி, மாப்பிள்ளைக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நீ நிம்மதியா இருப்பேன்னு உங்க அப்பா நினைச்சாரு. அதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணினாரு. கடைசியில பார்த்தா அந்த வேலைக்கான பணத்தை கூட மாப்பிள்ளை வீட்ல இருந்து யாருமே குடுக்கல. மாப்பிள்ளைக்காக உனக்காக அவங்க ஒரு துரும்ப கூட எடுத்து போடல. இதெல்லாம் தெரிஞ்சா எங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீயே சொல்லு, கோவம் வருமா வராதா அப்படின்னு அவங்க அம்மா கோவமாவே கேட்க, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிற மீனா பணம் கொடுத்து வேலை வாங்கலாங்கிற எண்ணத்தை அவர் மனசுல விதைச்சது யாருன்னு கேக்குறாங்க மீனா. யாரு அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, வேற யாரு, அப்பாதான். 10 லட்சம் ரூபாய் கொடுத்தா வேலை கிடைக்கும்னு என்கிட்ட அவர் சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ல, இல்லனா உன் புருஷன் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆகி வேலைக்கு போயிருப்பாருல்ல அப்படின்னு அவங்க அம்மா பயங்கர நக்கலும் கோவமா கேக்குறாங்க. அவங்கள கொஞ்ச நேரம் பாக்குற மீனா, அம்மா, அவருக்கு கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் போகணுன்ற ஆசையே கிடையாது. அந்த ஆசையை உருவாக்குனதும் அப்பா தாங்கிறாங்க. அவங்க அப்பா கொஞ்சம் சங்கடமா கோவமா பாத்துட்டு இருக்க, என்ன எதுக்கு எடுத்தாலும் அவரையே குறை சொல்றேங்கிற மாதிரி அவங்க அம்மா பாக்குறாங்க. அவரு பணம் கொடுத்து வேலை வாங்குறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. நானும் பரீட்சை எழுதிதான் வேலைக்கு போனேன். அப்பா, நீ 2 பேருமே பரீட்சை எழுதிதானே வேலைக்கு போனீங்க. அவருக்கு மட்டும் ஏன் பணம் கொடுத்து வேலையை வாங்கணும்? நான் இதத்தானே சொன்னேங்கிறாங்க மீனா. ஆரம்பத்துல இருந்தே அவர்கிட்டே ஆகட்டும் இல்ல உங்ககிட்டே ஆகட்டும் நான் இத சொல்லிக்கிட்டே தானே இருந்தேன் அப்படின்னு மீனா கேட்க, ஏம்மா, இம்புட்டு விஷயம் உங்க வீட்டுல நடந்திருக்கு, இதெல்லாம் சொல்லணும்னு தோணலையா உனக்குன்னு அவங்க அப்பா கேக்குறாரு. தோணல. வீட்டு வாசல்ல வந்து நின்னுகிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போயே தீருவேன்னு சவால் விட்டுட்டு இருந்தாரு உன் புருஷன். அதெல்லாம் மறந்து போச்சா? உன் மாமனாரு டீ கடையில வந்து உட்கார்ந்துகிட்டு என் புள்ள கவர்மெண்ட் வேலைக்கு போயே தீருவான்னு சவால் விட்டாரே, அதெல்லாம் நான் தூண்டி விட்ட ஆசையா? எக்ஸாம் எழுதினாரு, தோத்து போயிட்டாரு, கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு. நம்ம மாப்பிள்ளையாச்சே, நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுமேன்னு பணம் கொடுத்தா வேலை கிடைக்கும்னு நான் சொன்னேன். உன் குடும்பத்துல பணம் கொடுத்து வேலை வாங்குறதுக்கு வக்கு இல்லன்னு சொன்னா நான் கொடுத்திருப்பேனே. உன் கல்யாணத்துக்கு நான் எதுவும் பண்ணல, 10 லட்சம் ரூபா பணத்தை கொடுத்து வேலை வாங்கி தரேன்னு நான் பல தடவை சொன்னேனே. மாப்பிள்ள தான் இல்ல எங்க அப்பா கொடுப்பாருன்னு சொன்னாரு. அப்படி நான் உங்க அப்பா சொல்ல இவ்வளவு பேசுறல்ல, அப்புறம் எதுக்கு லோனை போட்டு கொடுத்தேன்னு அவங்க அம்மா கேக்குறாங்க. ஆ, நீங்க 2 பேரும் ஆசைய காட்டி விட்டுட்டீங்க. அவரு என்னடானா அரிசியோட கல்யாண செலவுக்குன்னு வச்சிருந்த பணத்தை யாருக்குமே தெரியாம எடுத்துட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்துட்டாரு. திடீர்னு மாமா வேற ஒரு காரணத்துக்காக அந்த பணத்தை கேக்கும்போது திருன்னு முழிச்சுக்கிட்டு நின்னாரு. அந்த சூழ்நிலையில எனக்கு வேற வழி தெரியல, அவரை காப்பாத்தணும்ல, அதுக்காக நான் லோனை போட்டு கொடுத்தேன். நான் அது அவரோட வேலைக்காக எல்லாம் கொடுக்கவே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, அம்மாடி, இம்புட்டு நடந்திருக்குல்ல, எங்க கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லன்னு அவங்க அப்பா கேக்குறாரு. ஏன் சொல்லலன்னு அவரு கேட்க, மீனா அப்படியே திருன்னு பாத்துட்டு இருக்காங்க. நான் தான் வேண்டாதவன், உங்க அம்மா கிட்டயாவது சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, அத சொல்லணும்லாம் எனக்கு தோணலப்பா அப்படின்னு மீனா சொல்ல, என்னமோ நான் கட்டாயப்படுத்தி பிரஷரை போட்டு உன் புருஷனை கவர்மெண்ட் வேலைக்கு போக வச்சதா சொல்லிக்கிட்டு இருக்கிற. மாப்பிள்ள கவர்மெண்ட் வேலைக்கு போனதை வச்சு நீ சந்தோஷப்படலையா இல்ல அவரு சந்தோஷப்படலையான்னு கேட்க, அவரு சந்தோஷமா தான்ப்பா இருப்பாரு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா தான் இருக்காரு. அவரு சந்தோஷமா இருக்கத பார்த்து நானும் சந்தோஷம் தான் படுறேன். ஆனா அந்த சந்தோஷம் அது எப்படி வந்துச்சுன்னு யோசிக்கும் போது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க. பணம் கொடுத்து வேலை வாங்க மாட்டேன், வாழப்போன வீட்டுல ஒரு பிரச்சனைனா லோனை போட்டு பணம் கொடுப்ப, அப்படியே ரொம்ப நல்லவன்னு நினைப்பில்ல அப்படின்னு அவங்க அம்மா கத்த. இப்ப நான் நல்லவளா கெட்டவளாங்கிறது பிரச்சனை கிடையாதுமா அப்படின்னு மீனா சொல்ல, பாத்தீங்களாங்க இவளோட திமிர் பேச்ச பாத்தீங்களா? ஆரம்பத்துல இருந்தே இவ இப்படிதாங்க, எதையுமே வீட்டுல சொல்றது கிடையாது, இவ விருப்பத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கோவமா கத்திக்கிட்டு இருக்க. நீ லோன் போட்ட விஷயம் உன் மாமனாருக்கு தெரியுமான்னு கேக்குறாரு உங்க அப்பா. லோன் எல்லாம் போட வேணான்னு எதுவும் சொல்லலையான்னு அவரு கேட்க, தெரியாதுதான்ப்பா, நான் லோன் போட்டதை அவர்கிட்ட சொல்லல, மறைச்சிட்டேன். உங்களுக்கு எப்படி இப்ப எதேச்சையா தெரிஞ்சதோ அதே மாதிரிதான் அந்த வீட்டு ஆளுங்களுக்கும் எதேச்சையா தெரிஞ்சது அப்படின்னு மீனா சொல்ல, புரிஞ்சு போச்சுடி, புரிஞ்சு போச்சு. உண்மை வெளியே வந்ததும் எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உங்க வீட்டு ஆளுங்க போய் சொல்லிட்டு வர சொன்னாங்களா அப்படின்னு உங்க அம்மா கேட்க, அம்மா, யாரும் எதுவும் சொல்லலம்மா, ஐயா ஏதாவது பேசாதங்கிறாங்க மீனா. நல்லா புரியுதுடி, நல்லா புரியுது எனக்கு.
உன் புகுந்த வீட்டை இங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு நீயா வந்து ஏதேதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்கல்ல அப்படின்னு அவங்க அம்மா கேட்க மீனாவுக்கு ரொம்பவே சலிப்பாயிடுது. தப்புதாம்மா, ஏன் தப்புதான், உங்க 2 பேருக்கும் விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி நான் இங்க வந்தேன் பாருங்க, ஏன் தப்புதான் அப்படின்னு மீனா சொல்ல, ஏங்க பாருங்கங்க இவள எப்படிலாம் பேசுறா பாருங்க, இவ அந்த வீட்டு ஆளாவே மாறிட்டாங்க பாருங்க, இவளுக்கு இப்ப எல்லாமே அந்த வீடுதான், அவங்கள காப்பாத்த நம்ம கிட்ட சண்டைக்கு நிக்கிறாங்க இவ அப்படின்னு அவங்க அம்மா கத்த. ஐயோ, எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையேன்னு பாக்குறாங்க மீனா. ஏண்டி, நீ அங்கதான் பிறந்தியா, அவங்கதான் உன்னை வளர்த்தாங்களா அப்படின்னு அவங்க அம்மா கேட்க, எதுக்கு இப்ப கடுப்பாகி கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மீனா கேட்க, உனக்கு கொஞ்சமாவது புரியுதா இல்லையாடி, கல்யாணமாகி போய் இன்னும் கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ள உன்னை அட்டை மாதிரி உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்களான்னு அவங்க அம்மா கோவப்பட, மீனாவுக்கு அதிர்ச்சியும் சங்கடமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறவங்க, அம்மா நீங்க அங்கிருந்து வருத்தத்தோட கிளம்பி வந்தீங்கல்ல, அதுக்கான விளக்கத்தை சொல்லலான்னு தான் வந்தேன். இதுக்கு மேல நீங்க என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. என்னால இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன நியாயப்படுத்திக்கிட்டோ அதுதான்மா உண்மைன்னு கெஞ்சிக்கிட்டோ என்னால இருக்க முடியாது. நான் கிளம்புறேன்ப்பா, வரேம்மா அப்படின்னு மீனா அவங்க அம்மா மீனா மீனான்னு கூப்பிட கூப்பிட காதுல வாங்காம போய்கிட்டே இருக்காங்க. ஏய், சொல்றதை கேளுடி அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்க. சாந்தி விடு, அவ விருப்பம் போல என்ன வேணாலும் பண்ணிட்டு இருக்கட்டும், அவ விருப்பப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அவ விருப்பப்பட்டபடி வாழ்ந்துகிட்டு இருக்கா, அவ யார்கிட்டயாவது எப்படியாவது ஏமாந்துட்டு போகட்டும், அவ தலையிலேயே எல்லாரும் முழக அரைக்கட்டும், அதை பார்த்துதான் நம்ம வேதனைப்பட முடியும், கஷ்டப்பட முடியும், நமக்கு என்ன வந்தது, நம்மளால வருத்தப்பட மட்டும்தான் முடியும், அதை செய்வோம் விடு அப்படின்னு வெறுப்பா சொல்லிட்டு அவரும் எழுந்துக்கிறாரு. என்னடா இப்படின்னு அவங்க அம்மா தான் ரொம்பவே வருத்தத்தோட நிக்கிறாங்க. வீட்டுக்கு வெளியே நின்னு அரசி மொபைல் பார்த்துட்டு இருக்க குமரவேல் வெளியில வர்றாரு. வண்டி எடுக்கலான்னு வர்றவரு அங்க நிக்கிற அரசிய பாக்குறாரு. ரொம்பவே ஏக்கத்தோட பாக்குறவரு அரசின்னு கூப்பிட அவங்க காதுல ஹெட்போன் இருக்கிறதுனால திரும்பி பார்க்கல. அவரோட காலு மெல்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி போகுது, பின்னாடி வருது, அப்படியே 2 ஸ்டெப் பின்னாடி வர்றாரு. வண்டி கிட்ட போறாரு, தயங்குறாரு. அரசி கிட்ட சாரி சொல்லலாமான்னு திரும்பி அரசிய பாக்குறாரு. அரசி சந்தோஷமா பாட்டு கேட்டுட்டு இருக்க. இந்த தடவை அரசின்னு கொஞ்சம் சத்தமா கூப்பிடுறாரு. நான் அரசி காதுல விழவே இல்ல. அப்போ கதிர் போன்ல பேசிக்கிட்டே வர்றாரு. ஆமாண்டா, பக்கத்து ஒரு பேங்க், பக்கத்து மாவட்டத்து பேங்க், ஏன் பக்கத்து மாநில பேங்க் கூட அப்படின்னு ட்ரை பண்ண வேண்டியதுதான். எவனாவது ஒருத்தன் நமக்கு லோன் கொடுக்காமலா போயிடுவான், விட்ரா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போன்ல பேசிட்டு வர்றாரு கதிர். இவரு அரசின்னு கூப்பிட்டு இருக்காரு. பேசிக்கிட்டே அங்கிருந்து திரும்புற கதிர் குமரவேலை பாத்துடுறாரு. அவரோட முகம் பயங்கர கடுப்பாகுது. டேய், நான் அப்புறமா கூப்பிடுறேன்டா அப்படின்னு போனை வைக்கிறவரு தங்கச்சிய பாக்க அவங்க பாட்டு கேட்டுட்டு சந்தோஷமா நின்று இருக்காங்க. இதுக்கு குமரவேலை பாக்குறாரு கதிர். பக்கத்துல வந்து அரசி நீ உள்ளர போங்கிறாரு. என்னென்ன அண்ணனை பார்த்துட்டு அடுத்து நிமிந்து பார்த்தா குமரவேல் நிக்கிறாரு. அரசி முகம் கோவமும் பயத்துக்கும் மாறுது. குமரவேல் அங்கேயே தவிப்பா நின்னுட்டு இருக்க. அரசி நீ உள்ளர போன்னு சொன்னேல்ல அப்படின்னு சொல்ல அண்ணேங்கிறாங்க அரசி. அட நீ உள்ளர போமா, நான் பாத்துக்கிறேன், நீ உள்ள போ அரசி, உள்ள போங்கிறாரு கதிர். கதிர் வேகமா குமரவேல் கிட்ட போக அண்ணன்னு கூப்பிட்டு இருக்காங்க அரசி. கதிர் வந்து எதிரில நிக்க குமரவேல் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. ஏய், என்ன வாங்கினதெல்லாம் பத்தலையா, உனக்கு இன்னும் வேணுமா, ஆமா இப்ப எதுக்கு அரசிய கூப்பிட்ட அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல அது வந்துன்னு தடுமாறுறாரு குமரவேல். ஏய், புதுசா ஏதாவது பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு கதிர் கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு குமரவேல் அரசியவே பார்க்க, மறுபடியும் ஏதாவது சொல்லி அவளை ஏமாத்தலான்னு பாக்குறியா, அப்படி ஏதாவது பண்ணலாங்கிற எண்ணம் கூட உனக்கு வந்துடக்கூடாது. அன்னைக்கு எல்லாரும் இருந்தாங்க, சுத்தி நின்னாங்க, அதனால என்ன தடுத்துட்டாங்க, முக்கியமா எங்க அப்பா என்ன தடுத்தாரு, அதனாலதான் உன்னை சும்மா விட்டேன்டா, அதை வச்செல்லாம் நான் பயந்தாங்குள்ளின்னு நீ நினைச்சிடக்கூடாது அப்படின்னு கதிர் பேசிட்டு போக அப்படின்னு சலிப்போட பாத்துட்டு இருக்காரு குமரவேல். இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி, நீ ஒரு தடவை என் தங்கச்சி கிட்ட வம்பு பண்ணணும்னோ இல்ல பேசணும்னு நினைச்சாலோ வீட்டுல இருக்க யார பத்தியுமே யோசிக்க மாட்டேன், போட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன், புரியுதான்னு கேக்குறாரு கதிர். ஒழுங்கா இருந்தா உனக்கு நல்லது, சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் போக, கதிரு அப்படின்னு ஏக்கமா கூப்பிடுறாரு குமரவேல். அரசிக்கிட்ட வந்து உன்னை உள்ளர தானே போக சொன்னேன், போ உள்ள, நீ வா அப்படிங்கிற கதிர் குமரவேல ஒரு முறை மறைச்சிட்டு கூட்டிட்டு போறாரு. நைட் ஆகுது. சரவணன் தரையில படுத்து மொபைல் பார்த்துட்டு இருக்க. மயிலு கட்டில்ல படுத்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி எல்லாருக்கும் பொதுவான சொத்தை 2 பேருக்கு மட்டும் பிரிப்பாங்க அப்படின்னு மயிலு யோசிச்சுட்டு இருக்க. லைட்டா இருமுறாரு சரவணன். உடனே இதான் பேச்சு கொடுக்கறதுக்கு சரியான டைம்னு, மாமா என்னாச்சு மாமா, ஏன் இருமுறீங்க, உடம்பு எதுவும் சரியில்லையான்னு கேக்குறாங்க மயிலு. மிளகு போட்டு பால் கொண்டு வரவா, இதோ ஒரு நிமிஷம் மாமா கொண்டு வரேன் அப்படின்னு மயில பதறி அடிச்சுட்டு எந்திரிக்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்கிறாரு சரவணன். வேண்டாமா, அப்ப நான் படுக்கட்டுமான்னு கேக்குறாங்க.
அப்படின்னு சரவணன் சொல்ல, சரி அப்படின்னு சலிப்பா படுத்துக்கிறாங்க மயிலு. எப்படியாவது பேச்ச ஆரம்பிக்கணுமேன்னு அவங்க எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காங்க. நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். ஆமா விக்க சொன்னார்ல, அந்த வயல் எங்க இருக்குன்னு கேக்குறாங்க மயிலு. ஏன் தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு சரவணன் வெடுக்குன்னு கேட்க, சும்மா கேட்டேங்கிறாங்க மயிலு. குன்னக்குடியில தான் அவரு சொல்ல, ஆமா ஏன் மாமா வயலுன்னு சொன்னாங்கல்ல, அங்க விவசாயம் நடக்குதாங்கிறாங்க மயிலு. வயல்ல விவசாயம் நடக்காம வேற என்ன நடக்குங்கிறாரு அவரு. ஏன் மாமா நான் என்ன பேசினாலும் எரிஞ்செரிஞ்சு உளறீங்க அப்படின்னு மயிலு அப்பாவியா கேட்க, அதான் நான் எரிஞ்சு உழுவுறேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு வெடுக்குன்னு கேட்டுடுறாரு. அடங்குற ஆளா மயிலு, இல்ல நமக்கு சோறு போடுற வயல விக்கிறது நல்லது இல்லைல்ல அப்படின்னு மயிலு சொல்ல, வயல்ல நாம நேரடியா விவசாயம் எல்லாம் பாக்கல, அத குத்தகைக்கு தான் விட்டுருக்கோங்கிறாரு சரவணன். இருந்தாலும் ஆமா வயல விக்கிறது என்னமோ எனக்கு சரியா படல அப்படின்னு மயிலு சொல்ல, உனக்கு சரியா படாதத நாங்க செய்யக்கூடாதுன்னு சட்டம் ஏதாவது இருக்கா என்ன அப்படிங்கிற சரவணன் முதுக காட்டி படுத்துக்கிட்டு, வந்துட்டா சட்டம் பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு படுத்திருக்காரு. இல்ல கதிர் தம்பி டிராவல்ஸ் வைக்க போறாங்க, செந்தில் தம்பி கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க, அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் பண்ணணும்னு ஆசை இல்லையா மாமா அப்படின்னு மயில கேட்க டென்ஷனா படுத்திருக்காரு சரவணன். மயில நைஸா எட்டி பார்த்துட்டு, இல்ல வேலைக்கு போகும்போது கிடைச்ச சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து மாமா கிட்ட தானே கொடுத்திருப்பீங்க, அப்போ வயலை வாங்குறதுக்கு மாமா அந்த பணத்தையும் யூஸ் பண்ணி இருப்பாங்கல்ல, அப்படி உங்க பணத்திலையும் யூஸ் பண்ணி வாங்கின அந்த வயலை எப்படி செந்தில் தம்பிக்கும் கதிர் தம்பிக்கும் பணம் கொடுக்கறதுக்காக விக்கலாம், அது தப்பு இல்லையா மாமா அப்படின்னு மயில கேட்க, இங்க பாரு நான் வேலைக்கு போனது சம்பாரிச்சது எல்லாம் கொஞ்ச காலம்தான், அந்த வயல் வாங்கினது நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது, அதுவும் அரசியெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடிங்கிறாரு சரவணன். ஆ ஆ ஆ, இருக்கட்டுமே, நீங்க கை குழந்தையா இருக்கும்போது வாங்கின வயல அப்படியே இருக்கட்டுமே, எப்படியும் அந்த வயல்ல உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல, உங்களுக்கு மட்டும்னு சொல்லல, குழலி அன்னைக்கு அரசிக்கு எல்லாருக்கும் தானே பங்கு இருக்கு. உங்க கூட பிறந்தவங்க 5 பேரு, 5 பேருக்கு சேர்த்து கொடுக்க வேண்டிய சொத்தை 2 பேருக்கு மட்டும் பிரிச்சு கொடுத்தா தப்பு தானே மாமா. மாமா எப்பவும் சொல்றாங்க 5 பிள்ளைங்களை சமமா நடத்துறேன்னு, அப்படியெல்லாம் உண்மையா நடத்துறதா இருந்தா இந்த வயலை வித்து வர்ற காசை 5 பேருக்கும் சமமா தானே கொடுக்கணும் அப்படின்னு மயிலு பேசிக்கிட்டே போக ஏக கடுப்பாயிட்டு இருக்காரு சரவணன். மாமா அப்படின்னு மயிலு கூப்பிட, என்ன பேசி முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்க, அப்படிங்கிறாங்க மயிலு. இங்க பாரு, எப்ப யாருக்கு என்ன பண்ணணும்னு எங்க அப்பாவுக்கு தெரியும், அவரு பாத்துக்குவாரு. ஒருவேளை நீ சொல்ற மாதிரி நான் வேலையில சம்பாதிச்சு இந்த காசுல நிலம் வாங்கி இருந்தாலும் அதை என் தம்பிங்களுக்கு குடுக்கற மாதிரி இருந்தாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, எனக்கு சந்தோஷம்தான். தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு உன் வேலை எதுவோ அத மட்டும் பாருங்கிறாரு சரவணன். இதுவும் என் வேலைதான் மாமா, என் புருஷனுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணும்னு நினைக்கிறதும் என்னோட வேலைதான் அப்படின்னு மயில சொல்ல, நீ எல்லாம் நியாயத்தை பத்தி பேசுறல்ல அப்படின்னு சரவணன் காரி துப்பாத குறையா சொல்ல, மயில எழுந்து உட்காந்து, அட மாமா நீங்க வேணும்னா இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் சாதாரணமா எடுத்துக்கலாம், ஆனா என்னாலெல்லாம் அப்படிலாம் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. எடுத்துக்காத, எனக்கு என்ன வந்துச்சுன்னு அவரு சொல்ல, நான் மாமா கிட்ட பேசதான் போறேன், உங்க பங்க ஒழுங்கா கொடுக்க சொல்ல போறேன், நாளைக்கே நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு மயில சொல்லிட்டு இருக்க, ஏய் எனக்கும் வாய் இருக்குது, எனக்கு ஏதாவது தேவைன்னா எங்க வீட்டுல பேசி நான் வாங்கிக்குவேன், எனக்காக யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சரவணன் சொல்ல, நீங்க ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க மாமா அப்படின்னு மயில சொல்ல, அது என்னமோ உண்மைதான், நீ சொல்ற எல்லாத்தையும் நான் நம்பிக்கிட்டு இருக்கேன்ல, நான் அப்பாவிதாங்கிறாரு சரவணன். எதை கொண்டு வந்து எதோட பேசுறிய, நம்ம பிரச்சனைய அப்புறம் கூட பேசிக்கலாம், உங்க வீட்டுல எல்லாரும் உங்களை ஏமாத்துறாங்க, ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்புமான மயில அளந்துகிட்டு இருக்க சரவணன் கோவமா எழுந்து உட்காந்து, ஏய் போதும் நிறுத்து, நானும் கோவப்பட வேணாம் சண்டை போட வேணான்னு அமைதியா இருந்தா நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போற, என்ன சொன்ன, எங்க வீட்டுல என்னை ஏமாத்துறாங்க அதான் நீ சொல்ற இல்ல, ஏய் என்னை ஏமாத்துறது பூரா நீதாண்டி, நீதான் இந்த வீட்டுல உன்னை தவிர என்ன வேற யாருமே ஏமாத்துறது இல்ல, படிப்பு விஷயம் வேலை விஷயம் குழந்தை விஷயம்னு எல்லாத்துலயும் என்னை ஏமாத்திட்டு எப்படி அடுத்தவங்க என்னை ஏமாத்துறாங்கன்னு வாய் கூசாம சொல்ற அப்படின்னு சரவணன் கோவப்பட, நான் அப்படி சொல்லல மாமா, நான் எப்படி சொன்னேன்னா அப்படின்னு மயில சொல்ல, ஏய் இந்த என் வீட்டுல எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்கன்னு என் மண்டைய கழுவ பாக்குறியா, இந்த குடும்பத்துல இருந்து என்ன பிரிக்க பாக்குறியோ, ஏய் என்ன நல்லவ வேஷம் போடுறியா அப்படின்னு சரவணன் கேட்க, ஐயோ இல்ல மாமா நான் அப்படியெல்லாம் சொல்லல மாமா அப்படின்னு மயிலு தவிக்க, இங்க பாரு உன் கதையெல்லாம் வெளியில சொல்ல ஒரு நிமிஷம் ஆகாது, வீட்டுல இருக்கவங்களால தாங்கிக்க முடியாது, அதனால மட்டும்தான் நான் பேசாம இருக்கிறேன், உன் வண்டவாளத்தையும் வெளியில சொல்லாம இருக்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு பேசாம படுங்கிறாரு அவரு. மாமா அப்படின்னு மயிலு கெஞ்சலா கூப்பிட, ஏய்
பேசாம படுன்னு சொன்னேன்ல. எதை பத்தி யார் பேசுறதுன்னு கொஞ்சம் கூட விவஸ்தை இல்லாம போயிடுச்சு. எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்களாம். அதை இந்த நல்லவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஏய் படுடி பேசாம அப்படின்னு மிரட்டிட்டு சரவணன் படுத்துடுறாரு. மயிலு என்ன இவர் இப்படி கத்துறாரு, எப்படி இவரோட மண்டையை கழுவுறது, அம்மா சொல்லி கொடுத்த ராஜதந்திரங்கள்லாம் ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாம போகுதே அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு படுத்திருக்க சரவணனை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.